சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சரிங்களா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டிற்கான புதிய ஷெட்யூல் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக செப்டம்பர் சரிங்களா, செப்டம்பர் 2026 எதிர்நோக்கக்கூடிய காலமாக உருவாக்கி 6 மாத காலத்திற்கு 6 மாத காலத்திற்கான ஷெடியூல் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு பாடத்திற்கும் 6 மாத காலத்திற்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த ஷெடியூல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அந்த திறமை என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே மாறுபடும். இப்போ புதியதாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்கிற பட்சத்தில் டெட் எக்ஸாமை முடிச்சு நம்ம வந்திருப்போம். அப்படி முடிச்சு வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஸ்கூல் சிலபஸில் தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி வந்திருப்போம். ஆனால் இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு மேலே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதற்கு தகுந்தாற் போல் உங்களை தயார்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். சில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்வை எழுதி முடிச்சிருப்பீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராக இருப்பீங்க. அப்போ அந்த கண்டென்ட்டை குறித்த தகவலுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அடாப்ட் ஆகிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுடைய திறமையை பொறுத்து அதற்கான காலத்தை உருவாக்கி படிப்பீங்க. ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிக்கணும், ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெடியூலை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் குறைந்தபட்சம் படிக்க வேண்டியது இருக்கும், அதை எப்படி படிக்கணும் என்பதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்னா உங்களுக்கான சிலபஸ் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் கம்பல்சரி இருக்கணும். குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக 10 யூனிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருக்குது, அதிகபட்சம் 12 யூனிட் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு மேஜரை பொறுத்து. அப்போ உங்களுக்கான சிலபஸ் கம்பல்சரி கையில், அந்த சிலபஸை அடிப்படையாக கொண்டு ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்கோ ஸோ அந்த யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி யூனிட் வைஸாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி தமிழுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அப்போ இந்த தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 புத்தகம் உங்களுக்கு அனுப்புகிறோம். இது ஹிஸ்ட்ரினா 13 புத்தகம், ஜியாகிரபினா 12 புத்தகம், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னா 16 புத்தகம். ஸோ அப்படி மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10 யூனிட்டுக்கு 10 புத்தகம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழில் 20 புத்தகம் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த 20 புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 தேர்வுகள். ஸோ எம்சிக்யூ பேட்டர்னில் டிஆர்பி நடத்தக்கூடிய பேட்டர்ன் 4 ஆப்ஷன் கொடுத்து எழுதக்கூடிய அந்த எம்சிக்யூ பேட்டர்னில் 120 தேர்வு. இந்த 120 தேர்வை நீங்கள் எழுதுவதற்கு ஏதுவாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும். அந்த மெட்டீரியலை படிப்பதற்கு ஏதுவாக 200 ஒன்-லைனர் டெஸ்ட் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 தேர்வு என்பது 3 நாட்கள் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனர் 2 நாட்கள் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக நீங்கள் படித்ததை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு 30,000 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்கி கொடுக்குறோம்.
அப்போ ஸ்டடி மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து ஒன்லைனர், ஸோ இரண்டையும் படிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட்டு எழுதிட்டு டோட்டலாக 30,000 கொஸ்டின்ஸும் நம்ம என்ன செய்கிறோம், ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏப்ரல் 1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 2026 பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாக இங்கே நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு ஒரு ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது 200 தேர்வுக்கான ஒன்லைனர். ஸோ இந்த 200 தேர்வுக்கான ஒன்லைனரையும் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண பொழுது உங்களுக்கு வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே இங்கே நம்ம என்ன செஞ்சிடும், உருவாக்கி கொடுத்துறோம். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை அப்படியே பேஜ் வைஸாக நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 1. ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம் மொழி வரலாறுல இருந்து ஸோ 226 பக்கங்களை உடையது. இந்த 226 பக்கங்களை உடைய மொழி வரலாறு புத்தகத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 35 பக்கங்களாக கிட்டத்தட்ட 7 பகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு நாள்ல எடுத்துக்கிறீங்க, இதை எப்படி படிக்கணும், எவ்வளவு மணி நேரம் படிக்கணும். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பிளானை ஒவ்வொரு மேஜரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதிகப்படுத்தி கொள்ளலாம். அப்போ மொழி வரலாறு நம்ம தேர்வுக்கு தயாராகிறோம். ஸோ இந்த மொழி வரலாறு தேர்வு பார்த்தீங்கன்னா வாரத்தில் பார்த்தீங்கன்னா MCQ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 தேர்வு எழுதுகிறோம். அதே இது ஒன்லைனர்ல 2 தேர்வு எழுதுறோம். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், முதல்ல இருக்கக்கூடிய 35 பக்கங்கள், முதல் தேர்வுக்கு 35 பக்கம். ஸோ இந்த 35 பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எந்திரிச்சோன்னே ஸோ முதல் பார்த்தீங்கன்னா 35 பக்கம் அந்த மெட்டீரியலை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யறோம், ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். மெட்டீரியலை ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 பக்கத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். 35 பக்கத்தை படித்து முடிக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 35 பக்கத்தை படிக்கிறோம். சரிங்களா? 35 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 பக்கம். ஸோ இந்த 70 பக்கத்துல இருந்து MCQ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 திங்கட்கிழமை நைட் அட்டன் பண்ணிடுவீங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இந்த முதல்ல இருக்கக்கூடிய 35 பக்கத்துக்கு ஒன்லைனர் தேர்வை அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ நல்லா கவனிங்க, முதல்ல MCQ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க 70 பக்கத்துக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லைனர் முதல் 75 பக்கத்துக்கு தான் படிக்க போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, அடுத்த 35. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, 35 பக்கங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க வேண்டியது 35 பக்கங்களாக நீங்கள் என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், 2 தேர்வு, செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வு கொடுத்துட்றோம். செவ்வாய். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம். ஸோ இந்த 2 தேர்வு தான் வாரத்தில். ஆனால் வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35 ஒரு வாரத்தில் 7 நாட்கள்லாம் மொழி வரலாறு புத்தகத்தை நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ இந்த மொழி வரலாறு புத்தகத்தில் 3 தேர்வை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, MCQ பேட்டர்னில் அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தது 35 பக்கம். ஸோ இதுதான் உங்களுடைய கான்செப்ட். அப்போ இந்த 35 பக்கம்னு நீங்கள் என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க. ஒரு வாரத்தில் என்ன செய்றீங்க, மொழி வரலாறை முடிச்சிருங்க. முடிச்சு அதற்கான தேர்வை அட்டன் பண்ணிடுறீங்க. அட்டன் பண்ணி முடிச்சோன்னே அடுத்து 30,000 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 30,000 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க ஒரு நாள் ஒதுக்கி. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தெரியாத வினாக்களை பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன செய்றீங்க, ரிவிஷன் கொடுத்து அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு. அப்போ அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 35 பக்கம் நீங்கள் படிச்சே ஆகணும்.
இந்த 35 பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம படிக்கணும், நம்மளுடைய கான்செப்ட் நல்லா வச்சுக்கோங்க. 35 பக்கம் தான் ஒரு நாளைக்கு நம்ம படிக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது காலையில உங்களுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷெடியூல் கொடுத்துருவேன். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு படிக்கணும், ஸோ மதியம் எத்தனை மணிக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கான ஏற்ற பிளானாக உங்களுடைய ஷெடியூலுக்கு உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் இது செட் ஆகுமாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 மணி நேரம் படித்தால் போதும். ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். ஸோ இந்த 4 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பதற்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் தேர்வு எழுதுறீங்க, கொஷின் பேங்கை ரிவிஷன் பண்ணுறீங்க, ஒன்லைனரை ரீகால் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுடைய பிளானில் அவுட் ஆஃப் டைம். நீங்கள் 35 பக்கம் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஸோ படிக்க வேண்டிய அந்த 35 பக்கத்திற்கு நீங்கள் குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிறீங்க. காலையிலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுனாலும் சரி, ஈவினிங்னாலும் சரி, நைட்னாலும் சரி, 4 மணி நேரத்தில் இந்த 35 பக்கத்திற்கான டைமை நீங்கள் உருவாக்குறீங்க. ட்ராவல் பண்ணும் பொழுதோ, ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம்லையோ, ஸோ இதில் கொஷின் பேங்க் அதே மாதிரி ஒன்லைனர் இதை ரீகால் பண்ணக்கூடிய டைமாக உருவாக்கிக்கோங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தை உருவாக்கிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் உருவாக்கக்கூடிய டைம் 6 மணி நேரம் இருக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஷெடியூலை போட்டுக்கோங்க. ஸோ 4 மணி நேரம் படிப்பதற்கு, 2 மணி நேரம் வினாக்களை எதிர்நோக்க ரிவிஷன் பண்ண. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் உருவாக்கி கொண்டு வாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 35 பக்கம் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வரும் பொழுது அடுத்து நம்ம டெஸ்ட் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அடுத்து என்ன செய்யணும், அதையுமே 1 by 1 நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களை கைட் பண்ணும் பொழுது எளிமையாக இதனுடைய கான்செப்ட் ஈஸி தான். நம்ம படிக்க வேண்டியது 35 பக்கம் ஒரு நாளைக்கு படிக்கணும். ஸோ அதற்கு பிறகு கொஸ்டின் இதை ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சமாக நகற்றும் பொழுது இந்த 6 மாத காலத்தில் அனைத்து சிலபஸ்லேயும் யூனிட் உங்களுக்கு 10 வரைக்கும் இருக்குதா இல்லை 12 வரைக்கும் இருக்குதா, அந்த யூனிட்டை ஃபுல்லாமே ஒன்லைனராக நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் கையில் கொஸ்டின் பேங்கும் ரிவிஷனுக்கான ஒன்லைனரும் இருக்கும். கடைசியில் அந்த ஒன்லைனர் மட்டும் அப்படியே தூக்கி நீங்கள் நினச்சிருங்க ரிவிஷன் பண்ணுங்கள். 2026 உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே ஆசிரியர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இது போக உங்களுடைய டெஸ்ட் குரூப்பில் நம்ம டெய்லி வாய்ஸ் கொடுத்து என்னென்ன பக்கத்தை நீங்கள் படிக்கணும், அதற்கு என்ன செய்யணும் 1 by 1 உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ 2026 பயன்படுத்திக்கோங்க. இதை விட்டால் அடுத்து வேறு என்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.